வணக்கம் நண்பர்களே. இந்த அக்கறையாக கேட்டால் அர்த்தம் 100 அப்படின்னு திரைப்பட பாடல்களையெல்லாம் எடுத்துகிட்டு அதனுடைய பொருளையும் உட்பொருளையும் அது சமூகத்துக்கு வழங்கக்கூடிய செய்தியும் பார்க்கக்கூடிய இந்த தொடரில் முதல்ல நம்ம பார்க்க போகிற பாடல், எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடல், எப்போதுமே நம்முடைய சமூகத்தில் இறை வணக்கத்தோடு தான் எதையுமே தொடங்கும் இல்லையா? அது மாதிரி நம்முடைய பொதுவான இறைவனாக ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற ஒரு அருமையான ஒரு அர்த்தமுள்ள அந்த பாடலை முதல்ல எடுத்துக்கிறோம். இந்த பாடலை இயற்றியவர் புலமை பித்தன் அப்படிங்கிற ஒரு கவிஞர். நான் உங்கள்கிட்ட உண்மையை பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். முதல்ல கூகுள்லேருந்து தான் தரவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை எழுதினது வாலியாக இருக்கலாமோ அல்லது எம்எஸ் விஸ்வநாதன் இசையாக இருக்கலாமோன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் கூகுள் தரவுகள் மூலமாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த பாடலை இயற்றினர் புலமை பித்தன். இசை திரையிசை திலகம் கேவி மகாதேவன். திரை உலகில் மாமான்னு எல்லாரோட அன்பாக அழைக்கப்படக்கூடிய கேவி மகாதேவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாடல் மிக அருமையான ஒரு பொருள் கொண்ட பாடல்ங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது உலகத்துக்கு இறைவன் ஒருத்தன் தான், எல்லா மனித குலம் முழுக்க ஒன்று தான் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய இந்த வரி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தன்னுடைய கொள்கை தீபத்தினுடைய முதன்மையான ஒரு கூறாக, முதன்மையான ஒரு கோட்பாடாக அவர் வச்சுருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது திருமூலர் நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய 63 நாயன்மார்களில் ஒருத்தரான திருமூல நாயனாருடைய ஒரு கூற்று தான் இது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைவின் நமனில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லதே நினச்சோன்னா நமக்கு எதுவுமே கெட்டது நடக்காது, சாவு கூட வராது அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போது இந்த பாடலில் இன்னொரு முதல் ஒரு சரணத்தில் பார்த்திங்கன்னா, நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கே ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாங்கிற ஒரு அருமையான வரிகளையும் கொடுத்துருக்கிறாரு. நல்ல மனசாட்சியோடு நடந்துக்கிட்டாலே இறைவனுடைய ஆட்சி அங்கே இருக்கும். இறைவனுக்கு வேண்டப்பட்டவர்களாக நாம் இருப்போமே தவிர, மதவாதியாகவும் சடங்குகளையும் சம்பிரதாயத்தையும் பின்பற்றிட்டு மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துட்டு போனோம்னா இறைவனுடைய அருளோ இயற்கையினுடைய அருளோ நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு உட்பொருளும் அதில் நமக்கு அந்த செய்தி நமக்கு அதை கொடுக்குறாரு. அப்புறம் பேரறிஞர் பெருந்தகை சொன்ன இந்த கொள்கை தீபத்தினுடைய வழியை நாம் பின்பற்றினோன்னா உலகத்தினுடைய வரலாற்றையே நம்ம மாற்ற முடியும், வரலாறு நமக்காக உருவாகும் அப்படிங்கிற ஒரு அருமையான தகவலை இறுதி சரணத்தில் கொடுக்குறாரு. இப்படி இந்த பாட்டு ஒரு அருமையான பல தகவல்களை, பல செய்திகளை சமூகத்துக்கு நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாட்டினுடைய லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். இதை அருமையாக கேட்டு, பொருள் உணர்ந்து கேட்டு அழகாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சாரி, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விமர்சனங்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி.